قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ويوم تقوم الساعة يبلس المجرمين. وقال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான அருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே நமக்கு சிறப்பித்து சொல்லப்பட்ட இரவு தொழுகை தொழுதுவிட்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் பற்றாத பெருங்கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நன்றல்லவட்டுமாகிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஷைத்தானிடத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் ஷைத்தான் பற்றியான சில அறிமுகங்களை நாம் கடந்த சில உரைகளில் பார்த்தோம். அதில் ஷைத்தான் எங்கே தங்குகிறான், எந்த இடத்துலலாம் அவன் உலா வருகிறான், எந்த மாதிரியெல்லாம் நம்மளை கெடுக்கிறான் அப்படிங்கிற சில தகவல்களை நாம் பார்த்தோம். அவனுடைய தோற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவன் எந்த மாதிரியான இடத்தில் அவன் இருந்தான் என்பதையெல்லாம் நாம் ஆரம்பமாக பார்த்தோம். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்னன்னா, ஷைத்தான் அப்படிங்கிற இவனுடைய பெயர், இன்னும் இவனுக்கு எந்த மாதிரியான பெயர்கள்லாம் இருக்கிறது, அது பற்றியான விளக்கங்களைத்தான் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஷைத்தான் என்பதை பொறுத்தவரையில் இறைவன் தன்னுடைய திருமறையில் ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுகிறான். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் ஷைத்தான் என்கிற இந்த சொற்றொடரையே பயன்படுத்துகிறான். இந்த ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நாம் யாரை எதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்கிறானோ அவனை மாத்திரம் சொல்லி பயன்படுத்தப்படுகிற சொல் கிடையாது. ஷைத்தான் அப்படிங்கிற சொல் யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலான டாபிக் அடுத்து நம்ம பார்ப்போம். மனிதர்களையும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்க, ஜின்களையும் ஷைத்தான் இருக்கிறாங்க, ஏராளமான ஷைத்தான்கள், கெட்ட பொருட்களை ஷைத்தான் என்று மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான விஷயங்களுக்கு ஷைத்தான் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஷைத்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஷத்தன அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து பிளந்து வந்த சொல் தான் ஷைத்தான். இந்த ஷைத்தான் அப்படின்பதற்கு அர்த்தம் அசுத்தம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அசுத்தம்னா என்ன அசுத்தம் அப்படின்னா, அல்லாஹுடைய அருளிலிருந்து வெளியானவன், அங்கிருந்து வெளியே அசுத்தமாகி போனவன் அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு அர்த்தமாக இருக்கிறது. அப்போ உண்மைக்கு எதிரானவன் என்பன போன்ற, அதாவது அசுத்தம்னா அவன் பொய் இல்லை, அப்போ பொய்யானவன் அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இந்த ஷைத்தான் என்கிற இந்த வார்த்தைக்கு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது.
இப்படி ஏராளமான அர்த்தங்கள் இதுக்கு இருக்குது. அடிப்படை என்னன்னா, அல்லாஹ் இது ஷைத்தானை அசுத்தமானவன் என்று விரட்டி அடிக்கப்பட்டவன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவோம்ல, விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறோம் அப்படின்னு நம்ம தேடுவோம்ல. அதுக்கு அர்த்தம் நம்ம என்னன்னா, விரட்டி அடிக்கப்பட்டான். அல்லாஹுடைய அருளிலிருந்து, அல்லாஹுடைய கண்ணிமிக்க சபையிலிருந்து, சுவனத்திலிருந்து அவன் துரத்தி அடிக்கப்பட்டான். அப்ப துரத்தி அடிக்கப்பட்ட அசுத்தமாக போனவன் தான் இந்த ஷைத்தான் அப்படிங்கிறது உண்டான பொதுவான சொல்லுது ஷைத்தான் அப்படிங்கிறது. இவன் இந்த ஷைத்தான் அல்லாத குறிப்பிட்டு நாம் யார் எதிரியாக பார்க்கிறோமோ அவனுக்கு உண்டான பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் இப்லீஸ். இப்லீஸ் தான் அவனுடைய பெயர். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது, அவங்க படைக்கப்பட்டு அவங்க பணியுங்க என்று சொல்லுகிற அந்த வரலாற்றை சொல்கிற பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லுவானா, இப்லீஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவான். இப்லீஸ் மறுத்தான், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர, அபா அவன் மறுத்தான், வஸ்தக்பர அவன் பெருமை எடுத்தான் என்று தான் சொல்லுவான். ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். அப்ப இவனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ஷைத்தான் அப்படிங்கிறது பொதுவான பெயர். அது யாரெல்லாம் கெட்டவங்களா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அசுத்தமானவங்களா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பொய் பேசுறாங்களோ எல்லாருக்கும் பொதுவாக சொல்லித்தரப்படுகிற பெயர் தான் ஷைத்தான். ஆனால் இந்த குறிப்பிட்டு நாம யாரை எதிரியாக பார்க்கிறோமோ அவனுடைய பெயர் என்னன்னு பார்த்தா இப்லீஸ் அப்படிங்கிறது அவனுடைய பெயர். அப்ப இப்லீஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிராசை அடைந்தவன், நம்பிக்கை இழந்தவன் அப்படின்னு தான் அர்த்தம். அல்லாஹ்வே சில இடங்கள்ல இப்லீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து பிளந்து வந்த அந்த சொற்களை பயன்படுத்துகிறார். எப்படியெல்லாம் பயன்படுத்துறான்? அல்லாஹ் 30வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், வயோம தக்குமுஸ்ஸா, அந்த மறுமை நாள் நிகழக்கூடிய அந்த நேரத்தில், மறுமை நாள் வரக்கூடிய அந்த நேரத்தில், யுப்லிசுல் முஜ்ரிமீன், இந்த குற்றவாளிகள் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாமே இப்லீஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறான். நிராசை அடைந்து விடுவார்கள். அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு. நம்ம அவன் மறுமை வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இந்த உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தோம். அல்லாஹுடைய நற்காரியங்கள் என்று, மார்க்க விஷயங்கள் என்று, மறுமை என்று எதுவெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்பட்டதோ அதெல்லாம் ஒரு அலட்சியமா பார்த்துக்கிட்டு இருந்தோமே, குற்றம் புரிந்து கொண்டிருந்தோமே. இன்னைக்கும் மறுமை வந்துருச்சே, மறுமை நாள் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி நிராசை அடைஞ்சு போவாங்க. நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது, நம்மளை அல்லாஹ்ட்ட இருந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம கண்டிப்பா மாட்டிக்கொண்டோம் என்று நம்பிக்கை இழந்து போவார்களே, அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அதே மாதிரி 43வது அத்தியாயம் 74, 75 ஆகிய வசனங்கள்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான், இன்னல் முஜ்ரிமீன ஃபி அதாபி ஜஹன்னம ஹாலிதுன், அந்த முஜ்ரிமீன்கள் இருக்கிறார்களே, குற்றவாளிகள் இருக்கிறார்களே, அவர்கள் நரக நெருப்பினுடைய அந்த வேதனையில் நிரந்தரமாக இருப்பார்கள். நம்ம நரகத்தில் இருக்கிறத பத்தி பேசுறான்ல, நரகத்தில் அந்த குற்றவாளிகள் இருக்கக்கூடிய சமயத்தில் லா யஃப்தரு அன்ஹுமுல், அந்த காஃபிர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, வஹும் ஃபிஹா முப்லிசூன், இதில் நாம இனிமேல் இங்கே தான் கிடக்க போறோம், இதுல இருந்து நம்மளை யாரும் வெளியேற்ற முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நம்ம காப்பாற்றப்பட போவது கிடையாது, இதிலிருந்து நம்மை காப்பாற்றுவோர் யாரும் இல்லை என்பதில் அவர்கள் நிராசை அடைந்து விடுவார். யாரும் காப்பாற்ற வரப்போவது கிடையாது அப்படிங்கிறதுல நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க. நம்ம நிரந்தரமா இதிலே தான் கிடக்க போறோம் அப்படிங்கிறதுல அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்லீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, நிராசை அடைந்து போனவன். அப்படித்தானே ஆனாவன் இப்லீஸ் அப்படிங்கிறவன் அல்லாஹ்ட்ட இருந்து நிராசை அடைஞ்சு நம்பிக்கை இழந்து போய் வெளியே வந்துட்டான். உண்மையிலேயே நல்ல உயர்ந்த ஒரு நம்பிக்கையில் இருந்தவன் இப்லீஸ். ஆனால் அப்படிப்பட்ட இப்லீஸ் அவனுடைய நம்பிக்கையில் இழந்து கடைசியில அல்லாஹ்வால் விரட்டி அடிக்கப்பட்டவனாக மாறினான். அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டான். இதுவும் அவனுடைய பெயர்கள்ல உள்ளது. இது இல்லாம இவனுக்கு நிறைய புனை பெயர்கள் இருக்குது. அல்லாஹ் இவனை ஜாலை மாடையா நிறைய பெயர்கள்ல கூப்பிடுவான், நிறைய பெயர்கள்ல அறிமுகப்படுத்துவான். எப்படி எல்லாம் அறிமுகப்படுத்துகிறான் என்று பார்த்தால் நிறைய நமக்கு தெரிந்த சில வார்த்தைகள் கூட இருக்கலாம். அப்ப அதுல ஒரு வார்த்தை 20வது அத்தியாயத்தின் சூரத்து தாஹா அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தின் 120வது வசனத்துல இறைவன் பேசுகிறான், வஸ்வஸ இலைஹி ஷைத்தான், இந்த ஷைத்தான் இருக்கிறானே அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான், கெட்ட எண்ணத்தை. வஸ்வாஸ் அப்படிங்கிறது இந்த ஷைத்தானுக்கு பேர் இருக்குது. ஷைத்தானுடைய பேர்ல வஸ்வாஸ் அப்படிங்கிற பேரும் சொல்லலாம். அப்ப அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன், ஊசலாட்டத்தை கெட்ட எண்ணங்களை போடக்கூடியவன் யாருக்கு ஏற்படுத்தினா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொன்னான், காலைய ஆதம், ஆதமே ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தின், ஒரு மரத்தை பற்றி உனக்கு சொல்லவா, அல் குல்த், அது நிரந்தரமாக வாழச் செய்யக்கூடிய மரம், நிரந்தரமாக இந்த சுவனத்திலேயே இருக்க செய்யக்கூடிய மரம், முல்கின் லா யுபுலா, அழிவே இல்லாத ஆட்சியை தரக்கூடிய மரம் என்று ஆதம் நபி அவர்கள் ஏமாற்றுகிறான். ஊசலாட்டங்களை, கெட்ட எண்ணங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போட்டான். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் வஸ்வாஸ் ஏற்படுத்தக்கூடியவன் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி அல்லாஹ் 7வது அத்தியாயம் 20வது வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது வஸ்வஸ லஹுமா,
ஷைத்தான், அந்த ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருக்குமே அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த இடத்துல வஸ்வாஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். வஸ்வாஸ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு இது பரிச்சயமா இருக்குது. எந்த இடத்துல நம்ம கேட்டிருக்கிறோம்? குல் வல்லாஹ் அஹதா, குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ். வஸ்வாஸ் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தின அதிகமாக நம்ம படித்த வசனங்கள்ல உள்ளது. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுகிறான் என்று பார்த்தால், வஸ்வாஸ் ஏற்படுத்தக்கூடியவன், ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அல்லாஹ் அந்த வஸ்வாஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துகிறான். தீய எண்ணங்களை போடக்கூடியவன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். மின் ஷர்ரில் வஸ்வாஸ், கெட்ட தீமையான காரியங்களை போடக்கூடிய அந்த ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதை அல்லாஹ் சொல்லுவான். அதோடு கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவான், அல் ஹன்னாஸ். எப்படி அந்த கெட்ட எண்ணங்களை போடுறான் தெரியுமா? ஹன்னாஸ் அப்படிங்கிறது அவனுக்கு பேர் தான். எப்படி கெட்ட எண்ணங்களை போடுறான்? மறைந்திருந்து நம்ம பார்க்காத விதத்தில் அவன் கெட்ட எண்ணங்களை போடுறான். நம்ம பார்க்குறோமா ஷைத்தானே? அவன் எங்க இருக்கிறான் நமக்கு தெரியுமா? கிடையாது. நம்ம கூட தான் இருக்கிறான், கெட்ட எண்ணங்களை போடுறான், ஆனால் நமக்கு தெரியல. அதான் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகிற இந்த துவாவில், இந்த சூரா ஒரு துவா தான். அதில் அல்லாஹ் சொல்லி தருகிறான், மறைந்திருந்து கெட்ட எண்ணங்களை போடக்கூடிய இந்த ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களும் கெட்ட எண்ணங்கள் போடுவாங்க. அதையும் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களில் சில பேரும் இருக்கிறாங்க, அவர்களும் கெட்ட எண்ணங்களை போடுகிறார்கள், அவங்களுக்கும் ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த கெட்ட மனிதர்கள், அவங்களும் சில மனிதனுடைய உள்ளங்களை கெட்ட விஷயங்களை போடுவாங்க. கெட்ட விஷயங்களை கூப்பிடக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. கெட்ட மார்க்கம் தடுத்த பல விஷயங்களை நமக்கு ஆர்வமாக காட்டக்கூடிய மனிதர் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. நமக்கே தெரியாம கெட்டதை நமக்குள்ளாக புகுத்தக்கூடிய மனிதர் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப மனிதர்களையும் இருக்கிறாங்க, ஷைத்தான்களையும் இருக்கிறான். அப்ப ஷைத்தான்கள்ல அல் ஹன்னாஸ், மறைந்திருந்து வஸ்வாஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தான்களிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி வஸ்வாஸ், ஹன்னாஸ் போன்ற ஏராளமான இவனுடைய புனைப்பெயர்கள் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம குரூர் அப்படிங்கிற வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்துவான். இந்த ஷைத்தானை பற்றி பயன்படுத்தும் பொழுது இவன் குரூர்னா என்ன? ஏமாற்றக்கூடியவன், ஏமாற்றக்கூடிய துரோகியாக இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையில் அல்லாஹ் பயன்படுத்துவான். அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது 31வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே. பொதுவாக அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? மறுமை நாளை பற்றி எச்சரிக்கிறான். எப்படி எச்சரிக்கிறான்? இத்தகு ரப்பக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். வக்ஷௌ யௌமன், ஒரு நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான். அது எப்படிப்பட்ட நாள் என்றால், லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, ஒரு தந்தை ஒரு பிள்ளையை காப்பாற்ற முடியாத, எந்த விதத்திலும் அந்த பிள்ளைக்கு பயனளிக்க முடியாத நாள். வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி, அதே போன்று ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு எந்த விதத்திலும் பாதுகாக்க முடியாத, எந்த விதத்திலும் சிபாரிசு செய்ய முடியாத, எந்த விதத்திலும் அவனுக்கு உதவி செய்ய முடியாத நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அது உண்மைதானே? இந்த உலகத்துல நாம நம்முடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடோடி வரும். எவ்வளவு பணங்காசு செலவானாலும் சரி பரவாயில்ல, எந்த மாதிரியான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்முடைய புள்ளதான் முக்கியம் அப்படின்னு ஓடி வருவோம். அவனை காப்பாற்ற வேண்டும், அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து அவனை நல்ல முறையில் நாம பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாம ஒவ்வொருவரும் குறிக்கோளாக இருப்போம். ஆனால் மறுமையில் முடியுமா? மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில், மஹ்ஷர் மைதானத்தில் ஏதேனும் ஒரு விதத்தில் நான் என்னுடைய வாப்பா, நாங்க என் பிள்ளைங்க அவன் ரொம்ப பாவம் தெரியாம தப்பு செஞ்சுட்டான் என்று அல்லாஹ்ட்ட வந்து அதை சொல்ல முடியுமா? அல்லாஹ்ட்ட இருந்து காப்பாற்ற முடியுமா என்று கேட்டால் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். வக்ஷௌ யௌமன், ஒன்று திரட்டப்படக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அங்க பிள்ளையும் வாப்பாவும் இதுக்கும் எந்த விதத்திலும் பயனளிக்க முடியாது. இன்னைக்கு பார்க்கிறோம் இல்ல, தான் தந்தையை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா முத ஆளா வந்து நிற்பான். அவன் என்ன செஞ்சா என்ன அதெல்லாம் தெரியாது, முத ஆளா வந்து நின்று புள்ள என் வாப்பாவை எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வாப்பாவுக்கு ஏதாவது ஒன்னா ஓடி இருந்து நிற்கிறான். ஆனால் மறுமையில் வந்து நிற்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, எந்த விதத்திலும் பயணிக்க முடியாது. புள்ள வாப்பா நரகத்தில் தள்ளப்படக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் புள்ள பார்த்துட்டு சும்மா தான் நிற்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாட்ட வந்து என் வாப்பா என்று என்ன கதனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால் இதுக்கு மாற்றமாக தான் இருப்பாங்க, ஓடி போயிடுவாங்க. அந்த நாளில் தாய் தந்தையை பார்த்து விரண்டு ஓடுவாங்க, தந்தை பிள்ளையை பார்த்து விரண்டு ஓடுவாங்க. அது மாதிரியான நாள் அது. கணவன் மனைவி எல்லாரையும் பார்த்து விரண்டு
விடக்கூடிய நாளாகத்தான் அந்த நாள் இருக்கும் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அந்த விதத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கடைசியாக, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது அது உண்மையானது. அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், மறுமைன்னு ஒன்று இருக்குது, அந்த நாளில் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பது இறைவனுடைய வாக்குறுதி, அது உண்மை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், உங்களை மடைமாற்றி விட வேண்டாம். உலகம் ஓடி மறுமை இழந்துட போறீங்க, பார்த்துக்கோங்க என்று அல்லாஹ் எச்சரித்து விட்டு இன்னொரு எச்சரிக்கையும் சேர்த்து சொல்கிறான், வலா யகுர்ரன்னகும் பில்லாஹி அல் குரூர், ஏமாற்றக்கூடியவன் ஒருத்தர் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் ஏமாற்றக்கூடியவனும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப குரூர் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஷைத்தானுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஏமாற்றக்கூடியவனாக இந்த ஷைத்தான் இருக்கிறான், அவன் ஏமாத்திர போறான், இந்த உலகத்தை நோக்கி உங்களை கொண்டு போயிடுவான், பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற வார்த்தையில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி சூரத்து இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான், வகால ஷைத்தான் கூறுவான், லம்மா குலியல் அம்ரு, இந்த யுக முடிவு நாள் வந்து எல்லா காரியங்களும் முடிக்கப்பட்டதற்கு பிறகு அவன் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை கொடுத்தான். அவன் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை மறுமையில் ஒன்று திரட்டுவோம்பா, அதுக்குள்ள நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அமைத்துக்கொள் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான்ல, மறுமையில் எழுப்பப்படுவீர் என்று அல்லாஹ் சொன்னான்ல, அந்த வாக்குறுதி உண்மை. யார் சொல்றா? இத ஷைத்தான் சொல்றான். ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஷைத்தான் சொல்லுவானா, அல்லாஹ் அவனுக்கு உண்மையான வாக்குறுதி கொடுத்தான், ஆனா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். என்ன வாக்குறுதி கொடுத்தேன்? உன் மனைவி இருக்குது, உன் புள்ள இருக்குது, உனக்கு குடும்பம் இருக்குது, உனக்கு தொழில் இருக்குது, உனக்கு பல விஷயங்கள் இருக்குது, நீ வாழ வேண்டிய நாட்கள் இருக்குது என்று ஏராளமான வாக்குறுதிகளை நான் கொடுத்தேன். இந்த மார்க்கத்தை நீ கடைபிடிச்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நீ கடைபிடித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் ஏராளமான வாக்குறுதி உனக்கு கொடுத்தேன். ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிக்கும் மாறு செய்து விட்டேன். அது உண்மை கிடையாது. நான் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியில கொடுக்கல, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானே அதுதான் உண்மையான வாக்குறுதி. வமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், எனக்கு என்ன உங்கள்ட்ட பெருசா அதிகாரம் இருந்துச்சு? என்ன பெருசா உங்கள்ட்ட நான் சாதிக்க முடியும்? எனக்கு பெரிய அதிகாரம்லாம் கிடையாது. என்ன அதிகாரம்? இல்லா அந்த ஆத்துக்கும், நான் உங்களை அழைத்தேன், தவறான எண்ணங்களின் பக்கம், தீய விஷயங்களின் பக்கம் உங்களுக்கு நான் அழைப்பு கொடுத்தேன். எதுவெல்லாம் இந்த உலகத்தினுடைய மோகமாக இருக்கிறதோ, மறுமையை விட்டு உங்களை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறதோ, அது மாதிரியான விஷயங்களை நோக்கி உங்களை நான் அழைத்தேன். ஃபஸ்தஜப்தும்லி, நீங்கள் தான் எனக்கு பதிலளித்தீர்கள், நீங்கள் தான் எனக்கு நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் செவி சாய்த்தீர்கள். எவ்வளவோ அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் செவி சாய்க்கல, அதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்கல. அப்படி கேட்டாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டேன். ஆனா நான் கொடுத்த வாக்குறுதி கரெக்டா நீ பதிலளிச்ச. அதனால ஃபலா தலூமுனி, என்ன நீங்க பழிக்காதீங்க, என்ன நீங்க இங்க வந்து குறை சொல்லாதீங்க. லூமு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஷைத்தான் மறுமையில அந்த நரக படுகொலியில தூக்கி வீசப்படக்கூடிய அந்த தருணத்தில் இந்த மாதிரி சொல்லுவான். சொல்வது மட்டும் இல்லாம அவன் சொல்கிறான், மா அன பி முஸ்ரிஹும், நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யக்கூடியவன் இல்லை. வமா அன்தும் பி முஸ்ரிஹி, நீங்களும் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இல்லை. எந்த விதத்திலும் நானும் உங்களுக்கு உதவி செய்ய போறது கிடையாது. எனக்கு நீங்க கட்டுப்பட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய அந்த தண்டனையெல்லாம் நான் வாங்கிக்க முடியாது. உங்களுக்கு ஏற்படுகிற அந்த நரக வேதனையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி நீங்களும் என்னுடைய வேதனையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லிவிட்டு, இன்னி கஃபர்துக்கும் பிமா அஷ்ரக்துமுனி, நீங்கள் எனக்கு எதையெல்லாம் இணை வைத்தீர்களோ, நான் சொன்னதை கட்டுப்பட்டீங்கல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறு செஞ்சீங்கல்ல, அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்னை இணையாக்கி விட்டீர்கள். என்னுடைய வார்த்தை தான் பெருசு என்று நீங்க பார்த்து விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை பெருசு இல்லை அப்படின்னு அல்லாஹ்வுடைய வார்த்தையை தூக்கி வீசிட்டீங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட என்னுடைய வார்த்தையை நீங்கள் தூக்கி பிடிச்சீங்கல்ல, அதை நான் மறுக்கிறேன். நான் அதை எல்லாவற்றை விட்டும் உங்களை விட்டு புறக்கணிக்கின்றேன். மின் கபுலு, இதற்கு முன்னதாக நீங்க எல்லா விஷயத்தையும் எதெல்லாம் எனக்கு இணை வைத்தீர்களோ எல்லாவற்றை விட்டும் நான் உங்களை விட்டு மறுத்து விடுகிறேன். இன்னல் ஸாலிமீன லஹும் அதாபுன் அதீம், அநியாயக்காரர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று ஷைத்தான் சொல்லுவான். அப்ப யோசிச்சு பாருங்க, இவன் எவ்வளவு மனிதர்களை மடைமாற்றக்கூடியவனாக, மனிதர்களை ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு அவன் வாக்குறுதி கொடுத்த விஷயங்களில் மனிதர்களை ஏமாற்றக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். அவனிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவாக இந்த வசனத்தில் மறுமையில் அவனே சொல்லக்கூடிய அந்த வெளிப்படையாக அவனே ஒற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குமூலத்தை அல்லாஹ் நமக்கு சமர்ப்பிக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்லி காட்டுகிறான்,
தன்னுடைய திருமறையில 7வது அத்தியாயம் 20 இருந்து 22 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்த அந்த விஷயத்துல சொல்லும் பொழுது அவன் எப்படிலாம் வழிகெடுத்தான், எப்படிலாம் அந்த இடத்துல இருந்தான் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது அவன் சொன்னான், என்ன சொன்னான், இல்லா அன் தக்கூனா மலக்கைன், நீங்க அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினா நீங்க மலக்குகளா மாறிடுவீங்க. ஏற்கனவே உள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம், நீங்க அந்த மரத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இங்கே நிரந்தரமா இருந்துருவீங்க, நீங்க உங்களுக்கு அழியாத ஆட்சி கிடைச்சிரும், அதனால தான் அல்லாஹ் உங்களுக்கு அந்த மரத்துல இருந்து சாப்பிடக்கூடாது, அந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிறான் அப்படின்னு ஆசை வார்த்தையை சொன்னான், ஏமாத்த வேலையை பார்த்தான். அப்ப அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னும் அவன் என்னெல்லாம் சொன்னான் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது, நீங்க இந்த மரத்தை சாப்பிட்டீங்கன்னா 2 பேருமே மலக்கா மாறிடுவீங்க. மலக்குடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து, அந்த அந்தஸ்து நீங்கள் பெற்று விடுவீர்கள். அதனால தான் அல்லாஹ் உங்களை அந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே தங்கி விடுவீர்கள், அதனால தான் அல்லாஹ் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று உங்களை தடுத்து இருக்கிறான் என்று ஆசை வார்த்தை சொல்கிறான். எந்த அளவுக்கு ஆசை வார்த்தை சொல்றானா, காசமஹுமா அவங்க அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலையும் 2 பேரிடத்திலும் சத்தியம் செய்யறான். சத்தியமா நான் இதான் உண்மை, நான் சொல்றதுதான் உண்மை, அல்லாஹ் உங்களை நிரந்தரமா இங்கே வாழ செஞ்சிருவான், அல்லது நீங்க இங்கே நிரந்தரமா மலக்குமார்களாக மாறி விடுவீர்கள் என்பதற்காகத்தான் இதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அப்படின்னு சத்தியம் செஞ்சு சொல்றான். இப்படி சத்தியம் செஞ்சு சொல்லி இன்னி லக்குமா லமினல் நாசிஹின், நான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவன், நான் தான் உங்களுக்கு நல்லா நாடுறேன், அல்லாஹ் உங்களுக்கு நல்லா நாடல, அல்லாஹ் உங்களுக்கு நீங்க அழிஞ்சு போற அந்த மாதிரியான விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அல்லாஹ், நான் தான் உங்களுக்கு நல்லது சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டை உல்டாவா போடுறான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதான உண்மை. நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு பல விஷயங்களில் அல்லாஹ் சொன்ன பல்வேறு விதமான மார்க்க விஷயங்களில் மாறி போகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்மால் தூக்கி பிடிக்க முடியவில்லை என்றால், இறைவனுடைய சட்டத்தை நம்மால் நிலைநாட்ட முடியவில்லை என்றால் என்ன காரணம், என்ன மாதிரியான நிலையில் நாம் இருக்கிறோம் என்று பார்த்தால், ஷைத்தான் நமக்கு கூட்டக்கூடிய ஆசை வார்த்தைகளை நாம் கட்டுப்படுகிறோம். என்னத்தான் இருந்தாலும் இப்படித்தான பாய், என்னத்தான் இருந்தாலும் அப்படித்தான பாய் என்று ஷைத்தான் எதை நமக்கு சொல்றானோ, எதை நமக்கு ஆசை வார்த்தை ஊட்டுகிறானோ அந்த ஆசை வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கிட்டு அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, அதற்கு இன்றைக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நிலையில் அதை நாம தூக்கி பிடிக்கக்கூடிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அவன் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். அப்படி சொல்லி எந்த மாதிரி செஞ்சான் அப்படின்னா, ஃபதல்லஹுமா பிகுரூர், அவனுடைய அந்த ஏமாற்று வேலையால், அவனுடைய அந்த துரோகத்தின் காரணமாக அந்த இருவரையுமே அவன் வீழ்த்தி விட்டான். அவன் எதை செஞ்சணும்னு நினைச்சானோ அதை சாதிச்சிட்டான். அப்ப எதை வச்சு சாதிச்சான் அப்படின்னு கேட்டா, இந்த ஏமாற்று வேலையின் மூலமாகத்தான் சாதித்தான். அப்ப ஏமாற்று வேலை, ஏமாற்றக்கூடியவன் அப்படிங்கிற அந்த விஷயத்துல எந்த மாதிரிலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 4வது அத்தியாயம் 120வது வசனத்துல இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இதுக்கும் அந்த ஷைத்தான் சொல்கிறான், இதுகும் நான் அந்த ஷைத்தான் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான், இன்னும் வயுமன்னிஹும் அவர்களுக்கு தவறான எண்ணங்களை அவன் ஊட்டுகிறான். அதே மாதிரி ஊட்டிவிட்டு வமா யஈதுஹு ஷைத்தான், அந்த ஷைத்தான் அவர்களுக்கு ஊட்டக்கூடிய அந்த வாக்குறுதிகள் இருக்கிறதே, அவன் ஊட்டக்கூடிய அந்த தவறான எண்ணங்கள் இருக்கிறதே, இல்லா குரூர், அவன் ஊட்டக்கூடிய எல்லாமே ஏமாற்று வேலைகளை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏமாத்துறான், அவன் தெளிவா உங்களுக்கு ஏமாத்துறான். அந்த ஏமாற்று வேலைகளுக்கோ அவனுடைய பித்தலாட்டங்களுக்கோ அவனுடைய துரோகத்திற்கோ நீங்கள் கட்டுப்படுவீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏமாந்து போவீர்கள், அவனுடைய துரோகத்திற்கு ஆளாவீர்கள். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆளானார்களோ, இதுபோன்று ஏராளமான மக்கள் அந்த ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் ஏற்பட்டு அந்த துரோகத்தினால் விழுந்து போனார்களோ, அது மாதிரி நீங்களும் விழுந்து போவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையை பார்க்க முடிகிறது. இது மாதிரிலாம் குரூர் அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஷைத்தானை பற்றி அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இது இல்லாம தாகூத் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலும் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுது, இவன் ஒரு தாகூத், இவன் வந்து ஒரு கெட்ட சக்தி அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் பயன்படுத்துறான். எப்படி பயன்படுத்துறான்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத்துல் பக்ரா அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் 256வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த யாரும் இந்த இடத்துல நாம ஏன் தப்பு செய்ய போறோம், ஏன் நம்ம இந்த மாதிரி போறோம் அப்படின்னு இந்த இடத்துல எந்த விதமான கேள்வியும் கேட்க போவது கிடையாது. யாரா கேள்வி கேட்க போறாங்களா நம்மள்ட்ட, ஏன்பா இப்படி இருக்கிற, ஏன்பா அப்படி போற அப்படின்னு நம்ம யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. அப்ப அல்லாஹ் அதை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தியில கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்க சொல்லக்கூடிய செய்தி, அவங்க அழகான முறையில் ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல
இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகத்திற்குரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வலா தகுனு அபுனாய் துன்யா, இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாக நீங்க மாறிடாதீங்க, இந்த உலகத்திற்குரியெல்லாம் நீங்க மாறிடாதீங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டது தெரியுமா, இன்றைய உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா, இந்த உலகத்தில் எந்த விதமான வலா ஹிசாப், எந்த விதமான கேள்வி கணக்குகள் நமக்கு கிடையாது. யாராவது கேள்வி கேட்க போறாங்களா, ஏன் அப்படி சட்டையை பிடிச்சி நம்மளை தண்டிக்க போறாங்களா, ஏன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதாவது பெரிய நம்ம செய்ய, ஏன் அமல் செய்யலை, ஏன் தொழுவலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி, ஏன் அல்லாஹ்வுடைய பல்வேறு விதமான காரியங்களை செய்யலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது நமக்கு தண்டனைகள் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. மார்க்க சட்டங்கள்ல கூட தொழாதவனுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது தண்டனை இருக்குதா? உலகத்தில் தர வேண்டிய தண்டனை பெருசா இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி குற்றவியல் சட்டங்கள் இருக்கிறது, சில தீமைகள், சில பாவங்கள், சில வெட்கக்கேடான காரியம் செஞ்சு அதுக்குரிய தண்டனைகள் இருக்குது. ஆனால் நல்ல அமலை ஏன் செய்யல, இந்த நற்காரியத்தில் ஏன் ஈடுபடல அப்படிங்கிறதுக்காக ஏதாவது தண்டனை இருக்குதா? ஏதாவது நம்மளை பிடிச்சி ஏதாவது கேள்வி அப்படின்னு கிடையாது. அதான் சொல்றாங்க வலா ஹிசாப், இன்றைய தினம் எந்த விதமான கேள்விகளோ எந்த விதமான நமக்கு தண்டனைகளோ கிடையாது. வகதன், நாளை மறுமை இருக்கிறதே, அங்கே ஹிசாபுன், கேள்வி கணக்குகள் மட்டும்தான். வலாமல், அங்கே எந்த அமலும் செய்ய முடியாது, எந்த விதமான நற்காரியத்திலும் ஈடுபட முடியாது என்பதை அலிஹ் சொல்றாங்க. அதான் அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. இருக்கிறியா இரு, இல்ல எனக்கு மார்க்கம் பிடிக்கல அப்படின்னு போய் போ, மறுமை இருக்குது அங்க நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. கது தபையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேர் வழி தெளிவாகிவிட்டது. எது வழிகேடாக இருக்கிறதோ அந்த வழிகேட்டிலிருந்து நேர் வழி தெளிவா அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், வமை யக்ஃபுரு பித்தாகூத், யார் இந்த தீய சக்திகளை விட்டு யார் விலகி வயுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை கொண்டு விட்டாரோ, ஃபகதிஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கால் அன்ஃபிஸாமலஹா, அருந்து போகாத உறுதியான கயிற்றை அவர் பற்றி பிடித்துக் கொண்டார். அவர் தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறார். வல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் செவியோர்க்கக்கூடியவனாக அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல அந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஷைத்தானுடைய வழியை விட்டுட்டு யார் அல்லாஹ்வுடைய வழியில வந்துடுறாங்களோ அவங்க தெளிவா இருக்கிறாங்க, உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார்கள், நேரான வழியில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விட்டால் என்றால் அது வழிகேடுதான் என்பதை அல்லாஹ் நமக்கு தாகூத் என்கிற அவனுடைய ஷைத்தானுக்குரிய ஒரு பெயரை சொல்லி அல்லாஹ் நமக்கு விளக்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 37வது வசனத்துல 37வது அத்தியாயத்தின் 51வது வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுது கரீன், நெருங்கிய நண்பன் அப்படிங்கிற வார்த்தையில் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். ஷைத்தான் என்பவன் நமக்கு நெருங்கிய நண்பனை போன்று இருப்பான் அப்படிங்கிற அந்த துணியில் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுறான் அப்படின்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த முத்துக்களை எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இது. அவங்க எப்படி சொல்றாங்க, எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், எனக்கு காணலி கரீன், எனக்கு ஒரு நண்பன், நெருங்கிய நண்பன் இருந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் நம்ம இந்த உலகத்திலேயே மக்கி மண்ணா போயிடுவோம், இந்த உலகத்திலே நம்முடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்லாம் என்னிடத்துல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தான். நல்ல வேளை அவனுடைய வாக்குறுதிகளை நான் கடைபிடிக்கல, அவனுடைய அந்த சொல்லக்கூடிய அந்த ஏமாற்று வேலையில நான் காதல போட்டுக்கல, நான் அல்லாஹ் சொன்ன அடிப்படையினுடைய வாழ்க்கையை வாழ்ந்தேன், சுவனத்தில் இருக்கிறேன், அவன் இப்ப நரகத்தில் விழுந்து நாசமா போயிட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஷைத்தானுக்கு அவனுடைய அல்லாஹ் பேசக்கூடிய அவனை மென்ஷன் பண்ணக்கூடிய இடங்களை எடுத்து பார்த்தோம் என்றால் ஏராளமான வார்த்தைகளோடு அல்லாஹ் பயன்படுத்த நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால ஷைத்தான் என்பவன் அவனுடைய பெயர்கள் ஓரளவுக்கு மேலோட்டமாக நம்ம ஷைத்தானுடைய பெயர்களை பற்றியான செய்திகளை நம்ம அறிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த ஷைத்தான் எப்படியெல்லாம் நம்மளை வழிகெடுக்கிறான் அப்படிங்கிற அந்த செய்திகளோடு இன்னும் அவனிடத்தில் காத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த செய்திகளின் வாயிலாக அறிந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.